ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நம்மளுடைய லைஃப் ப்ரொடக்ஷன்ஸ் சேனலில் தொடர்ந்து நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரங்களை பதிவிட்டுட்டே இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான தேவை தான். நிறைய பேருக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே பணம் ஃப்ளோ இருக்கும். சேவிங்ஸும் அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும். இந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு அப்படின்றது ஒரு வார்த்தையே அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துக்கோங்க, பணத்தட்டுப்பாடு அப்படின்றது அவங்களுக்கு அடிக்கடி வரும். பணம் ஃப்ளோவே இருக்காது. எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் பணம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதை திரும்ப கட்டுறது சூழ்நிலை, இந்த மாதிரி அவங்க கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு தவிச்சிட்ருப்பாங்க. ஸோ பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணம் மட்டும் கிடையாது, எல்லா விதமான செல்வமும், தங்கமாக இருக்கலாம், வீடு வசதி வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நமக்கு கிடைக்கணும். அதுக்கு செல்வரே உண்டான அதிபதியான மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து மகாலட்சுமி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக பணத்தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. அதோடு கூட மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்த அலுவலகம் வச்சுருக்கீங்கன்னா அங்கேயும் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஏற்றக்கூடிய விளக்கில் நீங்கள் எப்பவும் போல் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இதை விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அந்த விளக்கில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து போடுங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீதியான ஒரு விஷயம். இது பண்ணும் பொழுது அவங்களுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை. இந்த துளசி இலையை ஒரு 2 இலை எடுத்து நீங்கள் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டுருங்க. நீங்கள் எப்பவும் போல் விளக்கேற்றலாம். இது ரொம்ப ரொம்ப ரகசியமான பரிகாரம்ங்க. உங்களுக்கு துளசி இலை எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அதை சேகரித்து வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட அந்த பொடியை கூட நீங்கள் தூக்கி போடலாம். ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கிதுன்னா தாராளமாக ஃப்ரெஷ்ஷாகவே போடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.